வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டியரோட ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். மூணாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 27712 ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது ஃப்ளாப்பு. என்ன ஆகிடுக்குன்னா, நம்ம வந்து பாருங்கள், மூணாம் தேதி 6 மணிக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், 721 கொடுத்துருக்கேன். ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு மணி ஷோவில் நமக்கு அந்த ரிசல்ட் வந்துடுச்சு. ஷோ மாதிரி நமக்கு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 0660 0550 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 605150 கிடச்சிருக்கு. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங். இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 213866 ரிசல்ட்டு. ஸோ டபுள்ஸ் வந்திருக்கு. இதுவும் நான் வந்து சொல்லிக்கிறதுக்கு இல்லை, 866 நான் கொடுக்குற நேற்றுக்கு எந்த சொல்லி நான் கொடுக்கல. ஸோ அதனால் ஃப்ளாப்பு தான். ஸோ கேரளா லாட்ரி நேற்றுக்கு கொடுத்தது கெஸ்ஸிங் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9559 3993 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 953408 கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ரிசல்ட்டு 04112. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 2 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏபிசி போர்ட் பாக்ஸில் 712 கொடுத்துருந்தோம், 762 கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல வேலையாக 6 மணிக்குமே நமக்கு 12 வந்திருக்கு. அதனால் ஒரு நம்பர் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 112 இதில் வந்து 712 ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ 712 ரிசல்ட் வந்து நம்ம ஒரு மணி ஷோவில் ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம 3 மணி ஷோவில் நம்ம 712 கொடுத்துருந்தோம். 6 மணி ஷோவில் 712 கொடுத்துருந்தோம். ஸோ அதில் மாறி இருக்குது. பட் இருந்தாலும் இது நமக்கு பரவாயில்ல, பிசியாவது பாஸ் ஆகிருக்கு, சந்தோஷப்பட வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே, 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 5445 6556 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 546091 கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங். இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ரிசல்ட்டு 50409 ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 0 கொடுத்தோம், 9 கொடுத்தோம், ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏபிசி போர்ட் பாக்ஸில் 239 கொடுத்துருந்தோம், அதில் நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2772 7447 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 247792 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். கேரளா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ என்றைக்குன்னு பார்த்தோம்னா ஓகே, என்னைக்கு ஃபுல் வின் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து நம்ம ஃபுல் வின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி எதுவும் கொடுக்கல. 3ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள்.
56 கொடுத்துருக்கேன், 953 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கொடுத்துருக்க நம்பரு. ஸோ இதுக்கு நான் பவர் கொடுத்துருப்பேன், 953க்கு பவர் கொடுத்துருப்பேன். ஸோ நாளைக்கு எப்படி வருதுன்றது செக் பண்ணி பார்த்தலாம். கண்டிப்பாக நாளைக்கு 9 அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.